திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் வாசலில் தான் நம்ம இருக்கோம். திரு அப்படின்னா லக்ஷ்மி. லக்ஷ்மி இடது பாதத்தில் ஒரே ஒரு காலை ஊன்றி வராக சுவாமியினுடைய மடியில் அமர்ந்த கோலத்தில் லக்ஷ்மி இங்கே காட்சி தருகிறார். ஒரு அற்புதமான திருக்கோவில். 365 நாளும் ஒரு வருடம் முழுவதுமே இங்கே நித்திய திருமணம், டெய்லி இங்கே கல்யாணம். ஆகவே இந்த கோவிலில் திருமண தடைபுள்ளவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தாராளமாக நீங்கள் இந்த கோவிலில் பரிகாரங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு வெள்ளி சனி ஞாயிறுன்னு இல்லாமல் ஒரு லீவு நாளில் வந்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வீக் டேஸில் அப்படியே ஒரு சாயந்தரமாக ஒரு 4 மணிக்கு கிளம்பி வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு க்ஷேத்திரம், அற்புதமான க்ஷேத்திரம். அதுலேயும் இந்த கோவிலில் பசுமாடுகள் நிறைய இருக்குது. கோ சம்ரோக்ஷணம். இங்கே நீங்கள் சுவாமிக்கு தேவையான அத்தனை வஸ்திரங்களும், பூஜைக்கு உண்டான, அபிஷேகத்துக்கு உண்டான எல்லாம் நீங்கள் கொடுத்து, அதே மாதிரி கோவுக்கு தேவையான சமாச்சாரங்கள் நீங்கள் தானம் பண்ணுறது, அகத்திக்கீரை கொடுக்கறது, அதே மாதிரி தவிடு கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் நிறைய மாடுகள் இங்கே இருக்குது. அருகம்பல் கொடுக்கறது அப்படின்னு கோ சம்ரட்சணம் எங்கெங்கேயோ நம்ம சிட்டிக்குள்ளே அலையிறோம். ஆனால் சிட்டிக்கு பக்கத்துலேயே மகாபலிபுரத்துக்கு ரொம்ப அருகாமையிலேயே இந்த திருவிடந்தை இந்த சுவாமி இருக்கார். தயவு செஞ்சு நீங்கள் குடும்பத்தோடு இங்கே வாங்க. நான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக் டேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஈவினிங் கூட நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 5 மணிக்கு கிளம்புங்க. ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா கூட 6:30 மணிக்கு நீங்கள் வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில். இது எல்லாத்த விட இந்த கோவிலில் தானங்களும் தர்மங்களும் ரொம்ப ரகசியமானது. அதுலேயும் வஸ்திர தானம். இந்த சுவாமி கோமலவள்ளி தாயார் அப்படின்னு மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. எல்லா சுவாமிக்கும் நீங்கள் மாலை வாங்கிட்டு வருவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இந்த கோமலவள்ளி தாயாருக்கு நல்ல மல்லிப்பூ மாலை நல்ல ஜம்முன்னு எடுத்துகிட்டு வாங்க. இங்கே கூட விற்கிறாங்க. நீங்கள் இங்கேயே விற்கிற அந்த மல்லிப்பூ கூட நல்ல ஜம்முன்னு எடுத்துகிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நான் சொன்ன பாருங்கள், கோ சம்ரோக்ஷணம் மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அது பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் குடும்பத்துக்கே குலமே தழைக்கக்கூடிய அளவுக்கு இது பலனை கொடுக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அந்த திருமண வாழ்க்கை தடை இருந்தால் தான் இங்கே வரணுன்ற அவசியம் இல்லை. தாராளமாக எல்லாரும் இந்த கோவில்களுக்கு வரலாம். ஒரு அற்புதமான, ஒரு ஆச்சரியமான, மன நிம்மதி தரக்கூடிய ஒரு கோவில். வேறு என்னங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை